வணக்கம் நண்பர்களே. கடல்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அலைகள், அமைதி, சில நேரம் பயம். ஆனா, அந்த முடிவே இல்லாத நீல உலகத்துல நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு உயிரினம் வாழ்ந்து வருது. கடல் முழுக்க அதிர வைக்கிற சக்தி இருந்தாலும், மனிதனை பார்த்த உடனே வியப்புல உறைய வைக்கிற அளவுக்கு ஒரு அமைதியான உயிரினம். விஞ்ஞானிகளுக்கே இன்னும் முழுமையா புரியாத இவற்றோட பாடல்கள். வருடந்தோறும் ஒரே பாதையில நடக்கிற மர்மமான இடம்பெயர்வு. தன்னோட குட்டிகளுக்காக உயிரையே பணய வைக்கிற தாய். இது சாதாரண கடல் உயிரின கதை இல்லைங்க. கடலின் இருள்ல வாழ்ற ஒரு மிகப்பெரிய பாடகரின் கதை. இன்னைக்கு வனமும் வானமும்ல நாம பார்க்க இருக்கிற உயிரினம் ஹம்பேக் வேல். தமிழ்ல இத கூன்முதுகு திமிங்கலம்னு சொல்றாங்க. கடலுக்கு அடியில வாழ்ற ஹம்பேக் வேலோட வாழ்க்கை நம்ம நினைச்சு பார்க்கறத காட்டிலும் பல மடங்கு சுவாரஸ்யமும் உணர்ச்சி போராட்டமும் நிறைஞ்சதுங்க. அதனால மறக்காம இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஹம்பேக் வேல் பூமியில இருக்கிற மிகப்பெரிய விலங்குகள்ல ஒன்று. ஒரு வளர்ந்த திமிங்கலம் 60 அடி நீளம் வரை வளரக்கூடியது. இது கிட்டத்தட்ட ஒரு பேருந்து அளவுக்கு சமம்னா பாருங்க. அதோட எடை கிட்டத்தட்ட 40 டன் வரைக்கும் இருக்கும். இவ்வளோ பிரம்மாண்டமான உருவத்தில் இருந்தாலும் வியக்கத்தக்க வகையில் நேர்த்தியான அமைதியான ஒரு விலங்குங்க. இவற்றோட அறிவியல் பெயர் மெகாப்டரா நோவியாங்லியே. மெகாப்டரானா பெரிய ரெக்கைகள்னு அர்த்தம். இது ரொம்பவே பொருத்தமான பேருங்க. ஏன்னா இவற்றோட உடல் நீளத்துக்கு கிட்டத்தட்ட 1/3 அளவுக்கு நீளமான ஒரு பிரம்மாண்டமான துடுப்புகளை கொண்டிருக்கு. ஆங்கிலத்தில் பெக்டோரல் ஃபின்ஸ்னு சொல்லப்படுற இந்த துடுப்புகள் தான் ஹம்பேக் வேலுடைய தனி சிறப்புங்க. இது கடல்ல இவை சுறுசுறுப்பாக பயணிக்க உதவுது. மற்ற திமிங்கலம் போல இல்லாமல் ஹம்பேக் வேல்ஸ் அவற்றோட சாகச செயல்களுக்கே பெயர் போனதுங்க. அவை தண்ணீருக்கு வெளியே முழுமையாக பாய்ந்து தங்கள் வாள்களால் கடல்ல அரைஞ்சு காட்டில் சுழன்று பறக்குது. இவை ஏன் நீருக்கு மேலே இப்படி பாயுதுங்கிறத விஞ்ஞானிகள் இன்னும் ஆராய்ந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. சிலர் இதை தகவல் தொடர்புக்கு அது பயன்படுத்துதுன்னு நம்புகிறாங்க. இன்னும் சிலர் ஒட்டுண்ணிகளை அகற்றுவதற்கு இப்படிப்பட்ட யுக்திகளை இது கையாளுதுன்னு நம்புகிறாங்க. எதுவாக இருந்தாலும் இதை அது ரசிச்சே பண்ணுதுங்க. பார்க்கறதுக்கும் இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இவற்றோட உடல்ல நிறைய டியூபர்கிள்ஸ்னு அழைக்கப்படுற புடைப்புகள் இருக்குது. இவற்றில் நிறைய சின்ன சின்ன முடிகள் இருக்குங்க. இதன் மூலமாக நீரில் ஒவ்வொரு அசைவையும் இவற்றால் எளிதாக உணர முடியுது. பார்னக்கிள்ஸ்னு அழைக்கப்படுற ஒரு வகையான ஆர்த்ரோபாட் உயிரினங்கள் இவற்றோட உடலில் ஒட்டி இருக்கும். இந்த பார்னக்கிள்ஸை தமிழில் கொட்டலசுன்னு சொல்கிறாங்க. ஆர்த்ரோபாடுங்கிறது கணுக்காலி வகையை சேர்ந்த உயிரினங்கள். இதை பொதுவாக கடலோர பாறைகள்லையும் இடுக்குகள்லையும் பார்க்க முடியும். ஆனால் ஏன் இந்த பார்னக்கிள்ஸ் வேல்ஸோட உடம்புல ஒட்டி இருக்குது? இதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. பார்னக்கிள்ஸ் பொதுவாக பாறைகள்லையோ கப்பல்கள்லையோ ஒட்டிக்கிட்டு தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அங்கேயே கடத்திடும். இதுவே ஒரு திமிங்கலத்திலையோ நீர்நாய் அல்லது ஆமையிலையோ ஒட்டி இருக்கும்போது அது எளிதாக பயணம் செய்ய முடியுது. திமிங்கலத்துக்கு மேலே இருக்கிற பார்னக்கிள்ஸ்க்கு கூடுதலாக பாதுகாப்பான ஒரு உறைவிடம் மற்றும் சத்தான உணவும் எளிதாக கிடைக்குது. இந்த பார்னக்கிள்ஸ்னால இவற்றுக்கு தீங்கு கிடையாதுங்க. இவை வெறுமன தோல் மேலே ஒட்டி இருக்குமே தவிர அதுக்கு கீழே எந்த பாதிப்பும் உண்டாக்காது. இந்த பார்னக்கிள்ஸ்னால ஹம்பக் வேல்ஸோட தோலில் சொரசொரப்பான வெள்ளை திட்டுகள் உருவாகுது. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ஹம்பேக் வேலுக்கும் ஒரு தனித்துவமான வால் அமைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட மனிதர்களோட கைரேகை போல. இந்த வால் அமைப்பை வச்சு தான் உலகமெங்கும் விஞ்ஞானிகள் இவற்றை அடையாளம் காணுறாங்க. இப்படி அடையாளம் காணப்பட்ட சில ஹம்பேக் வேல் சர்வதேச அளவில் புகழ் பெற்றும் இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இவ குறிப்பிட்ட இடத்துக்கு மீண்டும் மீண்டும் வரும். அதனால் அவற்றோட வாழை வச்சு இவற்றை எளிதாக அடையாளம் காண முடியும். இப்படி 2020 மெக்சிகோவில் லாஸ் கபாஸில் எடுக்கப்பட்ட ஒரு ஹம்பேக் வேலோட புகைப்படம் ரொம்பவே பிரபலமாச்சுங்க. அதுக்கு காரணம் இதே ஹம்பேக் வேல் 1985 இதே மெக்சிகோவில் நாராயிட்டில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தில் பதிவாகி இருக்குங்கிறதுனால தான். இந்த 2 புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுங்க. வாளோட அமைப்பு மற்றும் அதில் இருக்கிற கோடுகள்னு
எல்லாமே அப்படியே பொருந்தி போகுது. இதன் மூலமாக 35 வருஷமாக இந்த திமிங்கலம் மெக்சிகோ கடல் பகுதிகளில் வாழ்ந்து வருதுன்னு உறுதியாகுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி பல திமிங்கலத்தை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஏன், அவற்றுக்கு பெயர் கூட வச்சுருக்காங்க. சால்ட், முகுல், நைல், எச்எஸ்கெச், ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஸ்பூன், இப்படி நிறைய பிரபலமான ஹம்பக் வேல்கள் இருக்குங்க. இதில் சால்ட்டுங்கிற ஹம்பக் வேல் தான் உலகிலேயே அதிகமாக ஆய்வு செய்யப்பட்ட ஒரு திமிங்கலம். இது வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலே பலராலும் ஆய்வு செய்யப்பட்டு வருதுங்க. எந்த அளவுக்குனா இதோட 4வது தலைமுறை வரைக்கும் தொடர்ச்சியாக அடையாளம் காணப்பட்டு வருதுன்னா பாருங்க. சால்ட்டுக்கு 15 குட்டிகள், 16 பேரக்குட்டிகள் மற்றும் 5 கொள்ளு பேரக்குட்டிகளும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவை எல்லாத்துக்கும் பெயரும் வச்சு அடையாளங்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது மாதிரி 1991 ஆஸ்திரேலியாவில் ஒரு வெள்ளை நிற ஹம்பக் வேலை பார்த்தாங்க. அதில் இருந்து தொடர்ச்சியாக இந்த திமிங்கலத்தோட இடம்பெயர்வை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே வராங்க. இந்த திமிங்கலத்துக்கு மிகாலூன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்படி உலகமெங்கும் ஆராய்ச்சியாளர்கள் பல திமிங்கலங்களை அடையாளம் கண்டிருக்காங்க. இவற்றோட தலைக்கு மேலே ப்ளோ ஹோல்னு அழைக்கப்படுற 2 பெரிய ஓட்டை இருக்குங்க. இதன் வழியாக தான் அது மூச்சு விடுது. நீரின் மேற்பரப்புக்கு வரும்போது இது வழியாக தான் நுரையீரலில் இருந்து சூடான காற்றை வலுவாக வெளியேற்றுது. நாம் பெரும்பாலும் இவற்றை கடலுக்கு மேலே பார்க்கும்போது உயரமான நீர் தெளிப்பை உருவாக்குது. சில நொடிகளில் திமிங்கலம் மீண்டும் நீர்க்கடியில் மூழ்குவதற்கு முன்னாடி புத்துணர்ச்சியான ஆக்சிஜனை வேகமாக உள்ளிழுக்குது. சாதாரண சமயங்களில் இவற்றால் 20லிருந்து 30 நிமிஷம் வரையும் மூச்சை அடக்கி வச்சிருக்க முடியும். சில சமயம் ஆழ்கடலில் மூழ்கும் போது இதை விட அதிகமான நேரம் கூட அது மூச்சை அடக்கி வச்சிருக்கு. இவற்றோட உடல், இரத்தம் மற்றும் தசைகளில் அதிக அளவு ஆக்சிஜனை சேமித்து வைக்கிற வகையில் இயற்கையாகவே உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றொரு வியக்கத்தக்க அம்சம் என்னன்னா, இந்த மூச்சு துளைகள் நீருக்கடியில் இறுக்கமாக மூடப்பட்டிருப்பதால கடல் நீர் நுரையீரலுக்குள்ளே போகாமல் தடுக்குது. இப்படி இந்த மூச்சு துளைகள் இவற்றோட வாழ்வுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குங்க. சரி, இப்படி மூச்சு விட ஒவ்வொரு தடவையும் மேற்பரப்புக்கு வர்ற இந்த திமிங்கலங்கள் எப்படி தூங்கும்னு நினச்சி பார்த்தீங்களா? நீரில் சுவாசிக்க மறந்து தூங்கிட்டா இவன் மூழ்கி இறந்துடாதா? ஆமாங்க, இது எல்லாமே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். மனிதர்களை போல திமிங்கலங்கள்னால முழுமையாக ஆழ்ந்து தூங்க முடியாதுங்க. அதாவது அவை தொடர்ந்து சுவாசிக்கணுங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால இவை தூங்கும்போது ஒரு பாதி மூளை மட்டும்தாங்க தூங்கும். மூளையோட மற்றொரு பாதி தொடர்ச்சியான இடைவேளைகளில் நீருக்கு மேலே போய் மூச்சு விடணும்னு இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுபோல் மறுபாதி மூளை ஓய்வெடுக்கும் போது இன்னொரு பாதி முழிச்சே இருக்கும். இதை யூனிஹெமிஸ்பெரிக் ஸ்லீப்னு சொல்கிறாங்க. இப்படி தூங்கும்போது பொதுவாக இவை உடலை அசைக்காமல் அப்படியே மிதக்கும். இது ஒரு சிறந்த பரிணாம தழுவலுங்க. இயற்கை எவ்வளோ நுட்பமான ஒன்றுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குங்க. ஹம்பேக் வேலோட வாழ்க்கை வெப்பமண்டல நீரில் தான் தொடங்குது. மீன்களை போல இல்லாமல் திமிங்கலங்கள் பாலூட்டிகள். அவை காற்றை சுவாசிக்குது, குட்டிகளை ஈன்றெடுத்து அவற்றுக்கு பாலும் கொடுக்குது. ஏறக்குறைய 11 இருந்து 12 மாத கர்ப்ப காலத்துக்கு பிறகு ஒரு பெண் ஹம்பேக் வேல் குட்டியை ஈன்றெடுக்குது. பிறக்கும் போதே குட்டி கிட்டத்தட்ட 1 டன் எடையும் சுமார் 15 அடி நீளமும் இருக்குங்க. பிறந்த சில கணங்கள்லையே குட்டி தன்னோட முதல் மூச்சை எடுக்க நீரோட மேல்பரப்புக்கு போயே ஆகணும். அதோட தாய் அதை மென்மையாக மேல் நோக்கி வழி நடத்துது. இந்த முதல் மூச்சு விலங்குகள் ராஜ்யத்தில் ஒரு அற்புதமான பயணத்தோட தொடக்கங்க. அந்த குட்டி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 570 லிட்டர் சத்தான பாலை குடிக்குதுங்க. ஹம்பேக் வேலோட பால் மிகவும் கெட்டியான கொழுப்பு நிறைந்ததாக இருக்குங்க. இது குளிர்ந்த கடல் சூழல்களில் குட்டி வேகமாக வளர உதவுது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத இந்த அரிய காட்சியை பாருங்கள். தாய் ஹம்பேக் வேல் தன்னோட குட்டிக்கு பால் கொடுக்குற அழகான காட்சிங்க. வாழ்க்கையில் தன்னோட முதல் ஆண்டில் குட்டிக்கும் தாய்க்கும் இடையான பிணைப்பு நம்ப முடியாத அளவுக்கு வலுவாக இருக்குங்க. தாய் தன்னோட குட்டியை ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து பாதுகாக்குது. அது நீந்தவும், சுவாசிக்கவும், மூழ்கவும்
உயிர் வாழவும் கற்றுக் கொடுக்குது. இந்த காலகட்டத்தில் குட்டிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது கில்லர் வேல்ஸ்னு அழைக்கப்படுற ஓர்கா திமிங்கலம் தாங்க. கில்லர் வேல்ஸ்னு அழைக்கப்பட்டாலும் அவை உண்மையிலேயே திமிங்கலம் இல்லைங்க. அது டால்ஃபின் குடும்பத்தை சேர்ந்த உயிரினம். இன்னும் சொல்லப்போனால் உலகின் மிகப்பெரிய டால்ஃபின் கில்லர் வேல் தாங்க. அதிர்ச்சியூற்ற தகவல் என்னன்னா, ஹம்பேக் வேல் குட்டிகள் 15-25% கில்லர் வேல் தாக்குதல்னால ஓராண்டை எட்டுறதுக்குள்ளேயே கொல்லப்படுதுங்கிறது தான். ஆஸ்திரேலியாவில் நடத்தின ஒரு ஆய்வின்படி கில்லர் வேல் தாக்குதலோட மோர்டாலிட்டி ரேட் 60-65% சொல்லுது. அதாவது கில்லர் வேல் ஹம்பேக் வேலோட குட்டிகளை தாக்கும்போது 100 தாக்குதல்களில் 60-65 குட்டிகள் இறந்துருதுங்கிறது தான் அந்த ஆய்வு சொல்லுது. இப்படி கில்லர் வேல் தன்னோட குட்டியை தாக்க வரும்போது பல சமயங்களில் தாய் திமிங்கலங்கள் தன்னோட உயிரையும் பணயம் வச்சு காப்பாற்றுதுங்க. தன்னோட பலமான வால் மற்றும் துடுப்புகளால் மூர்க்கமாக தாக்கி கில்லர் வேல்களை விரட்டுது. ஆனால் சில நேரங்களில் தாய் திமிங்கலங்கள் எவ்வளவு தான் குட்டியை அரணா பாதுகாத்தாலும் கூட்டமாக வர கில்லர் வேல்களை குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. இந்த கூட்டம் வழக்கமாக வியக்கத்தக்க ஒருங்கிணைப்போடவும் நுண்ணறிவோடவும் இணைந்து தாக்கி வேட்டையாடுது. இவை ஒரு வியூகம் அமைச்சு குட்டியை தனிமைப்படுத்த முயற்சிக்குது. தாய் திமிங்கலங்கள் இவற்றை விரட்டி அடிக்க தன்னோட பிரம்மாண்டமான வால் மற்றும் துடுப்புகளை நீரில் அடித்து கடுமையாக போராடும். ஒரு கட்டத்தில் சோர்வும் அடையுது. சில சமயங்களில் பக்கத்தில் இருக்கிற மற்ற திமிங்கலமும் கூட இந்த குட்டியை பாதுகாக்க வேகமாக உதவ வருது. இந்த தாக்குதல் பல மணி நேரம் கூட நீடிக்கலாங்க. அமைதியான கடல் உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு கொடூரமான போர்க்களமாக மாறிடுது. கூட்டத்தில் இருக்கிற சில கில்லர் வேல்கள் தாய் திமிங்கலத்தோட கவனத்தை திசை திருப்ப முன்பக்கமாக வந்து தாக்குவது போல பாவனை செய்யுது. அதே சமயம் குழுவில் இருக்கிற மற்ற கில்லர் வேல்கள் குட்டியோட அடியில் கீழிருந்து வட்டமிடுது. அவை மீண்டும் மீண்டும் குட்டியோட உடலில் முட்டியும் அதோட துடுப்புகளை கடித்தும் அதை சுவாசிப்பதற்கு நீரோட மேற்பரப்புக்கு போக விடாமல் தடுத்து கொள்ளுது. இறுதியில் கடல் மீண்டும் அமைதியடையும் போது கில்லர் வேல்கள் அந்த குட்டியை உண்ணத் தொடங்குது. அதே வேளையில் துயரத்தோடு இருக்கிற அந்த தாய் அங்கே இருந்து விலக மறுக்குது. ஆனால் கடலோட முடிவற்ற இந்த பயணத்தில் ஒரு சில குட்டிகள் மட்டுமே இந்த துயரமான விதியை சந்திக்குது. அதே வேளையில் மற்ற சில குட்டிகள் உயிர் பிழைத்து வளர்ந்து கடல் நெடுகிலும் வாழ்வோட அவற்றோட தொன்மையான பாடலை தொடர்ந்து இசைக்குது. இந்த திமிங்கலங்கள் ஆழ்ந்த உணர்ச்சி மற்றும் நுண்ணறிவை கொண்டிருக்குன்னு பல விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. தாய்மார்கள் காயமடைந்த குட்டிக்கு ஆறுதல் அளிப்பது, இறந்த குட்டிகளுக்கு துக்கம் அனுசரிக்கிறதுன்னு அவற்றோட உணர்ச்சி ததும்புற உலகத்தை நம்மால் அவ்வளவு எளிதாக புரிஞ்சுக்கிற முடியாதுங்க. நாம் முன்னாடியே பார்த்த புகழ்பெற்ற மெக்சிகோ திமிங்கலம் கூட தன்னோட குட்டியை காப்பாற்ற கில்லர் வேலோட போராடும்போது தான் வாளோட ஒரு பகுதியை இழந்துருச்சுங்க. கடலின் முடிவற்ற இருள கூட தாயோட அன்பு இயற்கையின் வலிமையான சக்திகளில் ஒன்றா திகழுது. ஒவ்வொரு ஆண்டும் இவை பூமியில் நீண்ட இடம்பெயர்வுகளில் ஒன்றை மேற்கொள்ளுது. 8000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான தூரம் கொண்ட ஒரு பயணம். சில திமிங்கல கூட்டங்கள் பனி நிறைந்த துருவ பகுதிகளில் இருந்து வெப்பமண்டல நீர்நிலைகளுக்கு பயணிக்குது. ஆனால் ஏன் இவ்வளவு நீண்ட பயணம்? இதுக்கு முக்கியமான காரணம் இருக்குங்க. இந்த திமிங்கலங்கள் 2 முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கையை வாழுது. குளிர்ந்த துருவ பகுதிகள் இவைக்கு உணவளிக்குது. அதாவது ஆங்கிலத்தில் இதை ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. வெப்பமண்டல கடல்களில் இவை இணை சேர்ந்து குட்டியை ஈன்றெடுக்குது. கோடை மாதங்களில் இவை அண்டார்டிகா, அலாஸ்கா, கிரீன்லாந்து போன்ற பிற குளிர் பிரதேசங்களுக்கு அருகில் உள்ள ஊட்டச்சத்து நிறைந்த நீர்நிலைக்கு பயணிக்குது. அங்கே கடல் உயிரினங்களால் நிரம்பி வழியுதுங்க. குறிப்பாக கிரில்லுன்னு அழைக்கப்படுற சிறிய இறால் போன்ற உயிரினங்கள் இவற்றோட முக்கியமான உணவாக இருக்குது. இந்த பருவ காலத்தில் அவை மிக அதிகமான உணவை உட்கொள்ளுது. ஏன்னா இடம்பெயர்வு மற்றும் இனப்பெருக்க காலங்களில் அவை மிக குறைவான உணவை உட்கொள்ளுது. ஹம்பேக் வேலோட இடம்பெயர்வுகள் உலகமெங்கும் ஒரே சமயத்தில் நடக்கிறது இல்லைங்க.
இதற்கான காலம் பூமியோட அரைக்கோளத்தை பொறுத்து சற்று மாறுபடுது. இருந்தாலும் பொதுவாக இது ரொம்ப கணிக்கக்கூடிய ஒரு பருவகால முறையையே பின்பற்றுது. வட அரைக்கோளத்தில் வசிக்கிற திமிங்கலங்கள் கோடை காலத்தில், அதாவது மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வர, ஆங்கிலத்தில் ஃபீடிங் சீசன்னு சொல்லப்படுற இந்த காலகட்டத்தில் குளிர்ந்த வடக்கு பகுதிகளான அலாஸ்கா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஆர்டிக் பகுதிகளில் தங்கியிருந்து மீன்கள், krill போன்ற பிற உயிரினங்களை உண்ணுது. இது சாதாரண உண்ணுதல் இல்லைங்க, ஒரு விருந்துனே சொல்லலாம். பல ஹம்பேக் வேல்கள் ஒன்று கூடி உண்டு மகிழுது. பின்னர் அக்டோபர் மற்றும் நவம்பரில் இடம்பெயர்ந்து குளிர்காலத்தில், அதாவது டிசம்பரில் இருந்து மார்ச் மாதம் வர ஹவாய், மெக்சிகோ மற்றும் கரிபியன் பகுதிகளில் தங்கி இருந்து இணை சேருது. பின்னர் மறு ஆண்டு இங்கேயே திரும்பி வந்து குட்டியை ஈன்றெடுக்குது. இதை ஆங்கிலத்தில் ப்ரீடிங் சீசன்னு சொல்கிறாங்க. மீண்டும் அங்கே கோடை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் வடக்கு குளிர் பிரதேசங்களை நோக்கி திரும்புதுங்க. இப்படி இவற்றோட இடம்பெயர்வு புயல்கள், பிற வேட்டைக்கார விலங்குகள், கப்பல்கள், மீன்பிடி வலைகள், இப்படி எத்தனையோ தடைகளை தாண்டி ஆண்டுக்கு இருமுறை உலகத்தோட பாதி தூரத்தை கடக்குதுன்னு நினைக்கும் போது வியப்பாக இருக்குல்ல. இது சாதாரண பயணம் இல்லைங்க. 10,000 இருந்து 15,000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணத்தை இவை மணிக்கு 10 இருந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தி கிடக்குது. அதாவது ஒரு மாதத்தில் இருந்து 3 மாதங்கள் வரை கூட நீடிக்கிற ஒரு நீண்ட பயணங்க. இது உலகில் வாழும் உயிரினங்கள்லையே நீண்ட இடம்பெயர்வு செய்கிற விலங்குகளில் ஒன்றா இருக்குது. இது போல் தெற்கு அரைக்கோளத்தில், அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற திமிங்கலங்கள் கோடை காலமான நவம்பரில் இருந்து மார்ச் மாதம் வர அண்டார்டிகாவில் தங்கி இருந்து உண்டு மகிழுதுங்க. பிறகு ஏப்ரலில் தொடங்கி ஜூன் வர இடம்பெயர்ந்து ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், டோங்கா, பிரேசில் மற்றும் பிற சவுத் அமெரிக்க நாட்டு கடல் பகுதிகளுக்கு போகுது. பின்னர் அங்கேயே குளிர்காலமான ஜூனில் இருந்து அக்டோபர் வரை தங்கியிருந்து இணை சேருது. குளிர்காலம் முடிஞ்ச உடனே மீண்டும் அண்டார்டிகாவை நோக்கி திரும்புது. இப்படி உலகமெங்கும் ஆண்டுதோறும் ஒரே வலசை பாதைகளில் மீண்டும் மீண்டும் பயணம் செஞ்சு இந்த நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கும் கடத்துதுங்க. இந்த வலசை பாதைகள் ரொம்பவும் தொன்மையானதுங்க. இன்னும் சொல்லப்போனால் மனித நாகரிகத்தை விடவும் பழமையானது. இதுவரை நாம் பார்த்த ஹம்பேக் வேல் கூட்டங்களை தவிர ஒரு தனித்துவமான குழு இருக்குங்க. இது ரொம்பவே வித்தியாசமானது. மற்ற திமிங்கலங்களை போல உணவுக்காக போலார் ரீஜன், அதாவது துருவ பகுதிக்கு இவை இடம்பெயர்றது இல்லைங்க. இவை ஆண்டுதோறும் அரேபியன் கடல் பகுதிகளில் மட்டுமே இருக்குது. இந்த குழுவை அரேபியன் ஹம்பேக் வேல்னு விஞ்ஞானிகள் தனியாகவே வகைப்படுத்துகிறாங்க. இவை ஓமன், இந்தியாவின் மேற்கு கடற்கரை, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் சில சமயங்களில் இலங்கையில் கூட காணப்படுது. இதுதான் உலகில் இருக்கிற அரிய வகை ஹம்பேக் வேல் இனங்க. இப்போ இவற்றோட எண்ணிக்கை 100க்கும் குறைவாக தான் இருக்குங்கிறது வேதனையான உண்மைங்க. இவற்றை கிரிட்டிக்கல்லி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னு, அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கிற உயிரினங்களாக வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான இடப்பெயர்வுகளை தாண்டி பிழைத்திருக்க உணவுக்கான தனித்துவமான வழியை கண்டறிகிறது அவசியமான ஒன்றா இருக்குங்க. ஹம்பேக் வேல்ஸ் இதுவரை விலங்குகள்லேயே காணப்படாத மிகவும் அறிவுக்கூர்மையான உணவு தேடும் யுக்திகளை கொண்டிருக்குங்க. அந்த வியக்கத்தக்க வேட்டையாடும் முறையை புரிஞ்சுக்கிற நம்ம முதல்ல இவற்றோட வாய் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சுறாக்கள் அல்லது ஆர்கா திமிங்கலங்கள் போல இவற்றுக்கு கூர்மையான பற்கள் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக இவற்றோட வாய்க்குள்ள பேலின் தகடுகள்னு அழைக்கப்படுற நூற்றுக்கணக்கான நீண்ட சீப்பு போன்ற அமைப்புகள் இருக்குங்க. இவை மனிதர்களோட நெகம் மற்றும் முடி போல கெராட்டினால உருவானது. திமிங்கலங்கள் தன்னோட பிரம்மாண்டமான வாயை திறக்கும் போது ஆயிரக்கணக்கான krill மற்றும் சிறிய மீன்களோட பெருமளவு கடல் நீரும் உள்ள போகுது. பிறகு இந்த பேலின் தகடுகள் வழியாக கடல் நீரை வடிகட்டி மீன்களை மட்டும் விழுங்குது. தங்களோட பிரம்மாண்டமான துடுப்புகள், சக்தி வாய்ந்த வாள்கள் மற்றும் தனித்துவமான பேலின் வடிகட்டும் அமைப்பு போன்றவையால் இந்த திமிங்கலங்கள் திறந்த பெருங்கடலில் வாழ்கிறதுக்கு மிகச்சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. ஹம்பேக் வேல் பயன்படுத்துகிற மிகவும் அசாதாரணமான வேட்டை உத்திகளில் ஒன்று
குமிழி வலை முறைன்னு சொல்கிறாங்க. இதை ஆங்கிலத்தில் பபுள் நெட் ஃபீடிங் டெக்னிக்னு அழைக்கிறாங்க. இவை ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு பெரிய மீன் கூட்டத்தை பார்க்கும்போது வியக்கத்தக்க ஒருங்கிணைப்போட ஒன்றாக செயல்பட்டு வேட்டையாடுதுங்க. திமிங்கலங்கள் மீன்களுக்கு கீழே மூழ்கி தங்கள் மூச்சு துளைகளால் குமிழிகளாலான நீரோட்டங்களை வெளியிட்டுக்கிட்டே வட்டமாக நீந்த தொடங்குது. இந்த குமிழிகள் நீருக்கடியில் ஒரு பெரிய வலையை உருவாக்குது. அது அந்த மீன் கூட்டத்தை குழப்பி அவற்றை நீரோட மேற்பரப்புக்கு அருகில் ஒரு இறுக்கமான கூட்டமாக சேர செய்யுது. பின்னர் திடீர்னு திமிங்கலங்கள் தங்களோட வாய்களை அகலமாக திறந்துக்கிட்டு மேல் நோக்கி எழுந்து ஒரே கணத்தில் ஆயிரக்கணக்கான மீன்களை விழுங்குது. விலங்குகள் ராஜ்யத்தில் இதுவரை கண்டறியப்பட்ட ரொம்பவும் அறிவார்ந்த மற்றும் கூட்டு வேட்டை திறனாக விஞ்ஞானிகள் இதை கருதுகிறாங்க. இந்த திமிங்கலங்கள் கடல் மேற்பரப்பில் தங்களோட கண்கவர் சாகசங்களுக்கு பெயர் போனதுங்க. அவை பெரும்பாலும் ப்ரீச்சிங்னு சொல்லப்படுற தண்ணீருக்கு வெளியே முழுமையாக பாயிறது, லாக் டெய்லிங்னு சொல்லப்படுற வாள்களை பயன்படுத்தி கடலை வேகமாக அரைகிறது, அல்லது பேக்ரோல் ஸ்லாப்பிங்னு சொல்லப்படுற தங்கள் நீண்ட துடுப்புகளால் தண்ணீரை தாக்குறதுன்னு பலவற்றையும் செய்யுது. இந்த காரணத்துக்காகவே பல விஞ்ஞானிகளும் விலங்குகள் ஆர்வலர்களும் ஆர்வமாக இவற்றை கண்காணிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் ஹம்பேக் வேல்கள் பொதுவாக மனிதர்களிடம் மென்மையாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது தான் ஆச்சரியமான ஒன்றுங்க. பல இடங்களில் மக்கள் அவற்றை ஆர்வமாக பார்க்க படகுகளில் அணுகும் போதும் அவை ஆக்ரோஷமாக செயல்படாமல் மென்மையாக கையாளுது. இந்த ஹம்பேக் வேல்கள் விலங்கு ராஜ்யத்திலேயே ரொம்பவும் மர்மமான ஒலிகளை எழுப்புறதுல புகழ் பெற்றதுங்க. அவற்றோட மனதை வருடும் பாடல்கள் கடல்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடியது. இவை பலதரப்பட்ட ஒலியை எழுப்பக்கூடியதுங்க. இதில் சிலவற்றை இப்போ கேட்போம். இப்போ நீங்கள் கேட்ட எல்லாமே தனிப்பட்ட ஹம்பேக் வேல்களால் எழுப்பப்பட்டது. ஒவ்வொரு சத்தத்துக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்குதுங்க. அச்சுறுத்தப்படும் போது, துணையை அழைக்கும் போது, அல்லது பிற திமிங்கலங்களோட தொடர்பு கொள்ளவும் வெவ்வேறு சத்தங்களை இப்படி எழுப்புது. இதுவே கோடை காலத்தில் பல திமிங்கலங்கள் கூட்டமாக உணவு உண்ணும்போது எல்லா திமிங்கலங்களும் ஒன்று சேர்ந்து ஒத்திசைவோட ஒளியை எழுப்பும்போது ஒரு மெல்லிசையே உருவாகுதுங்க. இப்போ புரியுதா
இவற்றை ஏன் கடலின் ரகசிய பாடகர்னு சொல்கிறாங்கன்னு. இன்றைக்கும் கூட நீருக்கடியில் ஒலிக்கிற இந்த அசாதாரணமான பாடல்களோட உண்மையான அர்த்தத்தை விஞ்ஞானிகள் முழுமையாக புரிஞ்சுக்கிறலங்க. இதற்கான தொடர்ச்சியான ஆய்வுகள் நடந்துக்கிட்டு தான் வருது. கடலோட இந்த மென்மையான ராட்சசர்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் எல்லோராலும் விரும்பப்படுபவர்களாகவும் இருக்கிறதால உலகமெங்கிலும் உள்ள பல நாடுகள் இவற்றுக்கு அஞ்சல் தலைகளை வெளியிட்டு கௌரவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் கடல்வாழ் பாலூட்டிகள்லையே அதிகமான நாடுகளால் அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டு இருக்கிறது ஹம்பேக் வேலுக்கு தாங்க. தற்போது உலகமெங்கும் சுமார் 1,50,000 ஹம்பேக் வேல்கள் இருப்பதா விஞ்ஞானிகள் மதிப்பிடுறாங்க. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் வணிக ரீதியாக அதிக அளவில் திமிங்கலங்கள் வேட்டையாடப்பட்டதால் ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கே போயிருச்சுங்க. அந்த காலகட்டத்தில் எண்ணெய் மற்றும் இறைச்சிக்காக லட்சக்கணக்கானவை கொல்லப்பட்டுச்சு. ஆனால் சர்வதேச திமிங்கல வேட்டை தடைகள் மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு பிறகு இந்த நிலைமை மாறி இன்னைக்கு இவற்றோட எண்ணிக்கை நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது. இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரபிக்கடலில் காணப்படுற அரேபியன் திமிங்கலங்கள் மோசமான நிலைமையில் தாங்க இருக்குது. 100க்கும் குறைவானவையே இருக்குங்கிறதால இந்த இனத்தை IUCN அழிவின் விளிம்பில் இருக்கிற உயிரினமாக பட்டியலிட்டிருக்காங்க. மேலும் கப்பல் மோதல்கள், மீன்பிடி வலைகள், போர், மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் இப்படி பலவற்றாலும் இவை தொடர்ந்து கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுது. முடிவில்லா கடலோட ஆழங்களில் எங்கேயோ கடலின் ரகசிய பாடகர் இன்னும் தனது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான கடல் வலசை பாதையில் அதே நித்தியமான பாடலை கடலெங்கும் பாடிக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோவை ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. சீக்கிரமே வேறு ஒரு அருமையான உயிரினத்தோட வனமும் வானமும்ல உங்களை சந்திக்கிறேன்.